ஆண்டோடைய சிலுவையின் அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த 23 நாட்களாக தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒருமனமாய் ஆண்டோடைய சமூகத்தில் கூடி கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய சிலுவையை, அவருடைய பாடு மரணத்தை நீங்கள் தியானித்து வருகிறீங்க. ஹல்லேலூயா. சிலுவையின் நிழல்ல நீங்கள் தங்கி இருக்க இருக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர வேண்டும். எவ்வளவு நீங்க ஆண்டோடைய பாதத்துல சிலுவையில தங்கி இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய உருமாற்றத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இந்த நாள்கள் முடியும் போது உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இல்லைன்னா இந்த கூட்டத்துல என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முகசாயலை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் முகசாயலை பார்க்க வேண்டும். மோசே 40 நாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விட்டு தேவ பிரசன்னத்தில் இருந்து விட்டு இறங்கி வந்தபோது அவருடைய முகம் பிரகாசித்தது. தேவ மகிமை ஜனங்கள் பார்த்தார்கள். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்க இருக்க இருக்க அதே தேவ பிரசன்னம், அதே தேவ மகிமையை தேவ ஜனங்கள், மற்றவர்கள் உங்க முகத்துல காண வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க வாஞ்சையோடு ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நாம் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அவருடைய 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் அவருடைய 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. யாருடைய சிலுவை? இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட அவருடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். நீங்க கேட்கலாம், இதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கிறது? ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த நாட்களில் சிலுவை என்பது ஒரு சாப சின்னம். சிலுவையை பார்க்கிறவர்களுக்கு மரணம் தான் ஞாபகம் வரும். சிலுவையை பார்க்கிறவர்களுக்கு சாபம் தான் ஞாபகம் வரும். அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் சிலுவையை ஒரு அருவருப்பு சின்னமாய், ஒரு சாப சின்னமாய் எண்ணினபடியினால ஒருவரும் இந்த சின்னத்தை தொடுவதற்கு அவர்கள் விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மிகவும் ஒரு வெயிட்டான ஒரு சிலுவை. அதை ஒருவராலும் சுமக்க முடியாது, கடினமான ஒன்று. மனிதர்கள் எல்லாம் புறக்கணிக்கிற சிலுவை. அந்த சிம்பலை பார்த்தாலே ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதை பார்த்தாலே இன்றைக்கு என்னுடைய நாள் ஒரு பொல்லாத நாள். சிலுவையில கள்ளர்களை தூங்க வைப்பார்கள், தவறு செய்தவர்களை சிலுவையில வைப்பாங்க. அதனால் அதை பார்க்கும் போது அவங்க நினைப்பாங்க, என்னுடைய நாள் இன்றைக்கு ஒரு அபசகுனமான நாளை மாறிவிடும் என்று நினைக்கிற ஒரு சாப சின்னம் தான் சிலுவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட சில நேரம் அநேக காரியங்களை சுமப்போம். ஆனால் மற்றவர்களுக்கு, ஒருவேளை நமக்கு அவமரியாதை கொண்டு வருகிற காரியத்தை சுமக்கணும்னா கொஞ்சம் பாரப்படுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நம்ம நன்றாக ரெடியா, இப்ப அந்த காலம் அப்படி இல்லை. இப்ப எல்லாம் ஒரு பெரிய, நீங்க நல்ல மதிப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, போகும்போது ஒரு பிக் ஷாப்பரை தூக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேமா தான் இருக்கும். ஜனக்கூட்டத்தில் நல்ல ஸ்டைலான பேக்கை தந்தா ஸ்டைலா தூக்கிட்டு போவீங்க. ஆனா உங்க கையில ஒரு பிக் ஷாப்பரை தந்தா தூக்குவதற்கு கொஞ்சம் அவமரியாதையா இருக்கும். அப்போ ஒரு பிக் ஷாப்பரை தூக்குவதற்கே நம்ம வெட்கப்படும் போது அந்த வெட்கமான சின்னத்தை இயேசு சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இதுல ஸ்பெஷலா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு. ஹல்லேலூயா. மனுஷனால் அருவருக்கப்படக்கூடிய ஒரு சிலுவை, ஒரு சின்னத்தை இயேசு சுமந்து கொண்டு, சாப சின்னம் என்று ஒதுக்கப்படுகிற அந்த சிலுவை சின்னத்தை இயேசு தொட்டு அந்த சிலுவையை சுமக்க துவங்கினார். அந்த சிலுவையை சுமக்கும் போது அவர் சாதாரணமான ஒருவராய் இல்லை. சரீரங்கள் எல்லாம் அடிபட்டு, சரீரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, இரத்தம் வடிந்து, அவருடைய சரீரம் எல்லாம் உழப்பட்டது போன்ற காயங்கள். ஒரு வயல் நிலத்தை உழுதால் எப்படி இருக்குமோ அதே போல இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தப்பட்டு, பலனற்றவராய்
இருக்கும்போதுதான் இயேசு அந்த சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் அந்த வெயிட் நிறைந்த அந்த சிலுவையை அவரால் சுமக்க முடியல. அவர் குனிந்து அந்த சிலுவையை தன்னுடைய தோளில் வைத்து அந்த வீதியில் அவர் சுமக்க துவங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த சிலுவையை சுமந்ததினால, இயேசுவின் கரங்கள் இந்த சிலுவையை சுமந்ததினால, இயேசுவின் இரத்தம் இந்த சிலுவையை சுமந்ததினால, இந்த சிலுவை இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இயேசு தொட்ட சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை ஆசீர்வாதமாய் மாறிற்று என்றால் அநேக ஜனங்களுக்கு அது இந்நாள் வரைக்கும் நித்திய ஜீவனை தருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் விடுதலையின் சின்னமாய் மாறினது உண்மைனா, இன்னைக்கு உங்களை அதே கரம் தொட்டுதுன்னா உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. சாபம் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, அநியாயங்கள் நிறைந்த வாழ்க்கை, ஜனங்கள் அவமதிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை, அவமானம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் கரம், சிலுவையை தொட்ட கரம், சிலுவையை தொட்ட கரம் இந்த வேளையில உங்களை தொடுனா உங்க வாழ்க்கை மாறி போகும். ஹல்லேலூயா. இந்த சிலுவையை தியானிக்க தியானிக்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். இயேசுவின் கரம் ஒரு நாள்ல குஷ்டரோகியை தொட்டது. எப்படிப்பட்ட குஷ்டரோகி? மனுஷர்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு குஷ்டரோகி, சொந்த மனைவியால் புறக்கணிக்கப்பட்டவன், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அந்த குஷ்டரோகியை அந்த இயேசுவின் கரம் தொட்டபோது, இயேசு அவனை தொட்டபோது அந்த குஷ்டரோகியின் வாழ்க்கை மாறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ, இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவங்க வாழ்க்கை மாறிற்று. இந்த நாள்ல சிலுவையே மாறிற்று, சாப சின்னமே மாறிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஈஸியா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம சிலுவையை தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள்ல மனுஷனால் வெறுக்கப்பட்ட ஒரு சின்னம் தான், ஆனா இன்னைக்கு நமக்கு அது வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாள்ல இயேசு சிலுவையை சுமக்கிறார். சுமந்து போய் அவர் சிலுவையில தொங்குகிறார். அவர் சிலுவையில தொங்குகிறார். வேதனையோடு அவர் சிலுவையை சுமக்கிறார், சிலுவையில தொங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? ஒரு தோல்வியின் காரியம். சிலுவையில தொங்குகிறத பார்க்கும் போது அதெல்லாம் எதை குறிக்கிறது? முடிவு, முடிவு, முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஆனா இயேசு சிலுவையில சத்ருவை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதே இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, இந்த இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற அவருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சுமந்த சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை. அது மட்டுமல்ல, அவர் சிலுவையை சுமந்து செல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சீமோன் என்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல வருகிறார். இதை பற்றி அறியாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த வீரர்கள், போர் வீரர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த சிலுவையை சீமோன் என்கிறதான அந்த மனுஷன் சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணுகிறாங்க, கம்பல் பண்ணுகிறாங்க. சிலுவையை சுமக்க கம்பல் பண்ணுகிறாங்க. ஆனால் அவனும் அந்த சிலுவையை ஒன்றுமறியாமல் சுமக்கிறான். சிலுவை ஒரு பாடுள்ளது, வேதனை உள்ளது, அதை சுமக்கிறான். சுமந்த அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. ஹல்லேலூயா. பின் நாட்களில் அவனுடைய பிள்ளைகள் ரூஃபஸ், அலெக்சாண்டர் இவர்கள் எல்லாம் பெரிய ஊழியக்காரர்களாய் மாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் சிலுவையை சுமந்ததினால. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவின் உங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்த சில பிரச்சனைகளை நீங்க சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறதுனால உங்க வாழ்க்கை அழிந்து போவதில்லை, உங்க வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, சிலுவைனாலே பாடு, சிலுவைனாலே பிரச்சனை, சிலுவைனாலே நிந்தனைகள், அவமானங்கள். ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் சில பிரச்சனைகளை சகித்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சுமையை நீங்க சுமந்து கொள்ளுங்க, என்னுடைய நுகத்தை நீங்க அதை சுமந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட தாங்க, உங்க பிரச்சனைகளை எல்லாம் என்கிட்ட தாங்க.
ஆனா என்னுடைய பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பாரம் என்ன? ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். உங்க பிரச்சனை, உங்க சொந்த பிரச்சனை, உங்க பண தேவைகள், கடன் பாரங்கள், இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள், நீ அதையே சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்போ தெரியுமா இளைப்பாறுதல்? உங்க கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல கொடுத்து விட்டு அவருடைய சுமையை நீங்க சுமந்தா உங்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் போகும்போது இனி உங்க சுமையோட அல்ல, கிறிஸ்துவின் சுமையை சுமந்தவர்களாய் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் பாரம் உங்க உள்ளத்துல வரணும். அவர் எதை நினைக்கிறாரோ அந்த பாரம், ஆத்துமாக்களை குறித்ததான பாரம், உங்க வாழ்க்கை மாற்றத்திற்குரியதான பாரம் உங்க இருதயத்திற்குள்ள இந்த இரவிலிருந்து பெருக வேண்டும். ஹல்லேலூயா. சீமோன் சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான், கம்பல் பண்ணப்பட்டான். இன்றைக்கு கூட அநேக நீங்க இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? கம்பல் பண்ணப்பட்டு. உங்களுக்கு இது பிடிக்கவே செய்யாது, இயேசுவை பிடிக்கவே செய்யாது, இந்த கிறிஸ்தவம் பிடிக்கவே செய்யாது, இந்த ஆவிக்குரிய ஆராதனையில உங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் கர்த்தர் சில வியாதிகள், பலகீனங்கள், பிரச்சனைகள், சில காரியத்தை உங்க வாழ்க்கையில அனுமதித்து கம்பல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளவு சொல்லுவீங்க? நல்லது, எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் வந்தது நன்மைக்கு. அதனால தான் கிறிஸ்துவின் சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இயேசு சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமக்கும் போது, அவர் சிலுவையை சுமந்ததுனால பல நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகள். ஹல்லேலூயா. சாத்தான் நினைச்சா இந்த சிலுவையை இயேசு சுமக்க வைத்ததுனால அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இவருடைய வாழ்க்கை முடிந்தது, இவரை நம்பிட்டு இருந்தாங்களே இதெல்லாம் முடிஞ்சு போனது. ஆனால் இயேசு சிலுவையை சுமக்கும் போதே உங்க பாவங்களையும் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. ஏசாயாவில் நீங்கள் வாசிக்கும் போது 53வது ஏசாயா 53வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. சிலுவையில இயேசு எதை சுமந்தார்? பாவங்களை சுமந்தார். இன்றைக்கு பாவத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீங்க சொல்லலாம், நான் பாவி இல்ல, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறவன். ஆனால் தேவன் பிரியப்படாதது எது உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது என்னது? பாவம். ஹல்லேலூயா. 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 பாவத்தை கர்த்தர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், எந்த பாவியையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லுவாங்க, டெய்லி பாவ சுத்திகரிப்பு பண்றோம். வசனம் சொல்லுகிறது, பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் இரத்தத்தினால பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை சுமந்து தீர்த்தார். பாவத்தை நீங்க நினைக்கலாம் பாவம் சின்னதுன்னு நினைக்கலாம், ஆனா பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே அழித்து விடும். ஒரு பாவம் நிறைந்த மனிதன், பாவ சுமையால இருக்கிற மனுஷன், அவனால வாழவே முடியாது. சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டே இருப்பான். அவன் குடித்து பார்ப்பாங்க, பல பாவத்தை இன்னும் செய்து பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்குள் இருக்கிற பாரம் மாறணும், ஆனா ஒரு நாளும் மாறாது. அது பிரச்சனை மேல பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் இயேசு சிலுவையில் அந்த பெரிய பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்கள், கிரமம் இல்லாத காரியங்கள் எல்லாம் அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்தார். அது மட்டுமல்ல, நோய்களை சுமந்து தீர்த்தார். நோய்களை சுமந்து தீர்த்தார். இயேசு நோய்களை சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. எப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, சுவாசம் இல்லா, விசுவாசத்துல உள்ள வீ எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, சுவாசம். சுவாசம். அப்ப விசுவாசம், ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா சுவாசம் இல்லாதவர்கள். ஏன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? விசுவாசிக்கல. ஹல்லேலூயா.
இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்கு விசுவாசிக்கிறோம். தலைவலிக்கு விசுவாசிக்கிறோம், காய்ச்சலுக்கு விசுவாசிக்கிறோம். காய்ச்சல் நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலனாலும் 3 நாட்கள் தன்னாலே மாறி போயிடும். ஹல்லேலூயா. தலைவலி நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் நல்லா தூங்கி எழும்புனீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா தலைவலி உங்களை விட்டு மாறி போயிடும். அப்ப எதற்கு விசுவாசம் தேவைன்னு தெரியுமா? அசாத்தியமான காரியங்கள் நடப்பதற்கு தான் விசுவாசம் தேவை. இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன தேவையில்லை, நீங்க விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், இதுல ஒரு சின்ன காரியம், இதுல ஒரு வீடு, அதெல்லாம் கட்டாயம் நீங்க விசுவாசிக்காமல் அது ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் நடக்கும். ஆனா எது விசுவாசம் தெரியுமா? நடக்கவே செய்யாது, இது சாத்தியமே இல்லை நீங்க ஒன்ன திங்க் பண்றீங்க இல்ல, அந்த இடத்துல இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இது தேவனால் நடக்கும், இது இயேசுவால் ஆகும். இந்த வியாதி டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், ஆகாது, நடக்கவே செய்யாது, ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. இல்லைன்னா நீங்க டாக்டர் சின்ன வியாதிக்கு போனா சொல்லுவாங்க, இத்தனை நாட்கள் எடுத்தா இந்த வியாதி மெடிசன் எடுத்தா தீந்துரும், அதுக்கு நம்ம விசுவாசிப்போம். ஆனா டாக்டர் ஒருவேளை இது தீராது, இந்த வியாதி இப்படித்தான் இருக்கும், இல்லைன்னா இது மரணம் என்று தீர்ப்பு எழுதிட்டா விசுவாசிப்பதற்கு கடினம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகள்ல நீங்க நம்பணும், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவைகளை விசுவாசித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றையிலிருந்து எதை நீங்க விசுவாசிங்க? அசாத்தியமானவைகளை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நோய்கள் இருக்கிறதா, வியாதிகள் இருக்கிறதா, அதுக்காக ஆண்டவரை விசுவாசிங்க. இது இயேசுவால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிங்க. நாம் பெரிய ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம், வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து அவரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் மாறவில்லை, இது நடக்காது என்று நினைக்கிறீங்களா? அதுல விசுவாசிங்க, இந்த பிள்ளை பெரிய ஒரு ஊழியக்காரனா வருவான் என்று விசுவாசிங்க. கணவன் குடிகாரனா இருக்கிறாங்களா, அவர்களை எப்படி விசுவாசிங்க? இவர் ஒரு பெரிய தேவ மனுஷனாய் சுவிசேஷம் அறிவிக்கிறவராய் வரப்போகிறார் என்று விசுவாசிங்க. அது உங்களால நினைக்க கூட முடியாது, அப்படிப்பட்டவைகளை விசுவாசிங்க. கர்த்தர் அதுல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல வியாதியோடு வந்திருக்கிறவங்க இயேசுவை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நம்முடைய பாடுகள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து நீங்கள் பார்க்கும்போது துக்கங்களை சுமந்தார். இயேசு எதை சுமந்தார்? துக்கத்தை சுமந்தார். அந்த சிலுவையை சுமக்கும் போது அவர் உங்க துக்கங்களையும் சேர்த்து சுமந்துட்டாரு. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் வெயிட்டே தூக்காத ஒரு மனிதர், நல்ல ஒரு செல்ல பிள்ளையாய் வளர்ந்த இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட இயேசு, சரீரத்தில் எந்த வேதனையும் அனுபவித்திராத இயேசு ஒரு பெரிய ஹெவி லோட வேதனையோடு சுமக்கும் போதே உங்க துக்கங்களையும் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்க அறியாம ஒரு துக்கம் உங்க இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்ததான பயங்களும் துக்கங்களும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த இடத்துல நீர் சுமந்து விட்டீர், இனி நான் இந்த துக்கத்தை சுமக்க எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாபங்களை சுமந்து விட்டார் இயேசு. எதை சுமந்து விட்டார்? சாபம். சாபம், மனுஷனை அழிக்கிற சாபம். சாபத்தை இயேசு சுமந்து விட்டார். இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாய் சாபத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு சாபங்களை நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. சாபம் கொடிதானது. அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். சாபத்தினால அழிந்த குடும்பங்கள், சாபத்தினால பல தீமையான காரியங்கள் அவருடைய குடும்பங்களை அலக்களித்து கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட சாபங்களா இருந்தாலும் அந்த சாபத்தை இயேசுவால் மாத்திரமே முறியடிக்க முடியும். இன்றைக்கு சாபம் முறியடிக்கப்படுவதற்கு மந்திரவாதிகளை தேடி போகலாம், அங்க தேடி போகலாம், இங்க தேடி போகலாம், அங்கெல்லாம் வழி இல்லை. இயேசுவே சாபத்தை முறியடித்த ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெனரேஷனாக தொடர்கிற சாபமா இருக்கலாம், 50-60 வருஷமா தொடர்கிற சாபமா இருக்கலாம். ஆனா இயேசுவால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. சாபம் மனுஷனை அழித்துவிடும். சில பிரச்சனைகள் வரும், எப்படி வருகிறது, ஏன் வந்தது ஒண்ணுமே தெரியாது. நான் அடிக்கடி சாபத்தை பற்றி பேசும்போது ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். எங்கள் அம்மா அடிக்கடி இதை ஷேர் பண்ணுவாங்க. என்னன்னா,
அவங்க வளர்ந்த ஊர்ல ஒரு ஒரு சகோதரன் குடித்து விட்டு என்ன செய்தாரானா, அவங்க வீட்டில் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க, ஒரு பசு. அந்த பசு உயிரோடு அதனுடைய தோலை அப்படியே உரித்து வெயிலில் வைத்து அப்படியே அந்த பசு செத்து விட்டது. நிறைய வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுடைய கால்களின் பாதங்களும் எப்படி தான் இருக்குமானா, அந்த மிருகத்தினுடைய பாதங்கள் போல 2 பிளவைகள் போல வித்தியாசமாக இருக்குமா. அப்போ சாபம் சில நேரம் சில கிரியையினால, உங்க மூதாதையர்கள் கிரியையினால கூட சாபம் தொடரலாம். ஆனா அதெல்லாம் பயரவே வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க முன்னாடி உள்ளவங்க செஞ்சது என் வாழ்க்கை இப்பொழுது அலக்களித்து கொண்டிருக்கிறது, சமாதானமா என்ன வாழ விடல, அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பயர வேண்டாம். இயேசு சிலுவையில சாபங்களை சுமந்தார். அதை விசுவாசிங்க. என் சாபங்கள் எல்லாம் இன்றோடு அழிந்தது சொல்லுங்க. வாய்களை அறிக்கை பண்ணி சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலுவையில இயேசு சாபத்தை சுமந்து தீர்த்தார். என் குடும்பத்தில் உள்ள சாபங்கள், என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சாபங்கள் எல்லாம் இந்த நாள்ல இயேசு அழித்து விட்டார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்தார். சுமக்கும் போது உங்க பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. அப்ப இனி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃப்ரீயா இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை சிலுவையை நீங்கள் தியானித்து வாழ்ந்தா, உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் பெருகினாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். சில நேரம் நம்ம பிரச்சனைகள் பெருசா இருக்கும். தேவ ஊழியர்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம், இவருக்கு என்ன கவலை, இவருக்கு பிரச்சனையே இல்லை, இவருக்கு பாரமே இல்லை, நல்லா வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாம் சிலுவையின் பாதத்துல இறக்கி வைத்து விட்டு அவங்க சந்தோஷமா நடப்பாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாரங்களை இறக்கி வைத்து கிறிஸ்துவின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை சுமந்தார். அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையை சுமக்கிறார். சுமக்கும் போது சாதாரணமான சுமை அல்ல, அந்த சிலுவையை அவர் சகிக்க வேண்டியது இருந்தது, பியர் பண்ண வேண்டியது இருந்தது. நீங்க நினைக்கலாம் சும்மா சிலுவையை சுமந்துட்டு போயிட்டாரு. இல்ல, அந்த சிலுவையை அவர் சுமக்கும் போது மகா பெரிய வேதனையை இயேசு சகித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை அவர் சகித்தார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு சகிக்கக்கூடிய தன்மை இல்லை, பியர் பண்ணக்கூடிய பொறுமை இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறோம், இயேசுவை தான் பின்பற்றுகிறோம், ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அவசரம். சகிக்கக்கூடிய தன்மை இல்லை. சகிக்கக்கூடிய தன்மை என்ன? எவ்வளவு பட்டாலோ அப்படியே ஸ்ட்ரைட் நல்லா ஸ்ட்ராங்கா நிற்போம். பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொல்ல போனா சூடு சொர்ண இல்லாம இருக்கிறது. எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினாலும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா சகிக்கிறது. சிலரால சகிக்க உடன் ரியாக்ட் பண்ணிரும். உடன் ஒரு வார்த்தையை கேட்டாலே உடன் ரியாக்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகள், நமக்காக இயேசு எவ்வளவாய் சகித்தார் என்பதை நீங்க தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ நாளா நான் சகிச்சுட்டு இருக்கிறேன், எவ்வளவு நாட்களா இந்த காரியத்தை நான் சகித்து கொண்டிருக்கிறேன். நாம் சகிப்பதற்கு முன்பாகவே இயேசு நமக்காக சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. எபிரேயர்ல நீங்கள் வாசிக்கும் போது, எபிரேயர் 12வது அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் அவருடைய 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சகித்தார். இந்த நாள்ல சிலுவையை தியானிக்க தியானிக்க நம்முடைய சகிப்பு தன்மை என்ன செய்யணும்? கூடிட்டே வரணும். சகிப்பு தன்மை கூடணும். ஒரு நாள்ல ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட சகிக்க முடியாதவர்கள், இந்த நாள்ல நீங்க சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்க தியானிக்க இந்த 40 நாட்கள் முடியும் போது யார் என்ன சொன்னாலும் சகிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வேணும்.
ஹல்லேலூயா. எப்ப அது வரும் தெரியுமா? கிறிஸ்துவை தியானிக்க தியானிக்க, கிறிஸ்துவின் அன்பு உங்க உள்ளத்துல பெருக பெருக, இந்த சகிப்பு தன்மை, அது அவருடைய ஒரு சுபாவம், அது உங்களுக்குள் ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவராலே இது உங்களால் ஊற்றப்படும் போது உங்க சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்படி அவர் சகித்தார் தெரியுமா? வேதனைகள், வியாகுலங்கள், கெத்செமனேல கூட அவர் சகித்தார். எவ்வளவு சகித்தார்னா, எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல சுமந்த போது உலகத்துல எந்த மனிதனும் சகிக்காத ஒரு பெரிய சுமையை, பெரிய வேதனை இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் சகித்தார். ஹல்லேலூயா. ஒருவர் கூட அவரை ஆதரிப்பதற்காக இல்ல, அவர் ஒவ்வொருவரையா கூப்பிடுறாரு. யாராவது கூட வந்து ஜெபிங்க, ஒருத்தர் கூட அந்த வேதனையில பங்கு பெறுவதற்கு இல்ல. அவர் சகித்து சகித்து சகித்து, நீங்க நினைக்கலாம் எவ்வளவு சகித்திருப்பார் என்று. அந்த பாரத்தை சகிக்க முடியாமல் அவருடைய நரம்புகள் எல்லாம் பொட்டி இரத்தம் வேர்வையாய் வெளியில வரத்தக்கதாக அவர் வேதனைகளை சகித்தார். அவருடைய மனதில் அவ்வளோ பாரம், அவ்வளோ வேதனை அவருக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு யாராவது இதுல இருக்கிறீங்களா? வேதனை பிரச்சனையை சகித்து நாளங்கள் பொட்டப்படுகிற அந்த அனுபவம் கர்த்தர் நமக்கு தரல. ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார், சகித்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடித்தாங்க அடித்தாங்க, சரீரங்கள் எல்லாம் பிக்கப்பட்டது, அதை இயேசு சகித்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி நிற்குமோ அதே போல இயேசு வேதனையின் மத்தியில் அந்த வேதனைகள் எல்லாம் சகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், இந்த கிறிஸ்து சகித்த சிலுவை நாம் இந்த நாள்ல தியானிக்க வேண்டும். பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்களா? இயேசுவை நாங்க பின்பற்றுகிறோம், இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டோம், எங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை மாறல, இன்னும் துன்பங்கள் மாறல, சில காரியங்கள் மாறல, அவமானங்கள் கூடிட்டு இருக்கு, நிந்தைகள் பெருகிட்டு இருக்கு, அதெல்லாம் சகிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சகித்தார். ஹல்லேலூயா. அது சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு பிளஸட்? யாரு பாக்கியவான்? சோதனைகளை சகிக்கிற மனுஷன். சகிக்கணும், பியர் பண்ணணும், பியர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க சகிக்க சகிக்க சகிக்கதான் அதை திராணி உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ சகிக்க உங்களால முடியாது. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க கிறிஸ்துவின் அன்பு நிரம்ப நிரம்ப பிரச்சனைகளை சகிக்கக்கூடிய பலனை, திராணியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால பிசாசு வெட்கப்பட்டு போவான். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கல? ஏன் உங்க பிரச்சனைகளை சிலவற்றில விடுதலை வரல தெரியுமா? சகிக்க முடியல, அவசரப்பட்டு விடுகிறோம். இவ்வளவு நாள் சகிச்சாச்சு, இனி போதும் என்று தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள், சகித்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு, சகித்தால் உங்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு, சகித்தால் உங்களுக்கு இதனால பெரிய பிரதிபலன் உண்டு. ஏனென்றால் இயேசு சகித்திருக்கிறார். நீங்க சகிக்கும் போது அதன் வேதனை இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சகிக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். அவருடைய கஷ்டங்கள் எவ்வளோ தெரியும். ஒருவேளை நீங்க சகிக்காம சில காரியத்தை அப்படியே ரியாக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனா நீங்க சகித்தீங்கன்னா, பொறுமையா இருந்தீங்கன்னா அதுல வேதனை உண்டு. யார்கிட்டையும் சொல்லாம இருதயத்துல வைத்திருந்தீங்கன்னா ஒரு வேதனை உண்டு. அந்த வேதனை இயேசுவுக்கு தெரியும். இந்த நாள் அப்படி பல பிரச்சனைகளை சகித்து வந்திருக்கிறீங்களா? இந்த நாள்ல சிலுவையை சகித்த இயேசு உங்க வேதனையை அறிந்து உங்க வேதனையை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சகிக்கும் போது உங்களை ஆற்றுகிறவரா இருக்கிறார், உங்களை தேற்றுகிறவரா இருக்கிறார். இந்த நாள்ல நீங்க பாடுகளை சகிக்கும் போது, பிரச்சனைகளை சகிக்கும் போது ஒருவர் கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்லாம இருக்கலாம். இந்த பிரச்சனை தானே, இவருக்கு ஒன்றும் இல்லை, இந்த காரியம் தானே, இதெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் இயேசு உங்க பக்கத்துல நின்று உங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு நாள்ல சிலுவையை சகித்தார், அவமானங்களை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். ஹல்லேலூயா. 3 காரி துப்புனாங்க, அதை கூட இயேசு சகித்தார். ஹல்லேலூயா. இந்த நாள் அந்த சிலுவையை தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையும் இப்படி மாறும்போது அதனால ஒரு பெரிய ஜெயம் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. சாத்தானும் வெட்கப்பட்டு போவான், சாத்தானும் வெட்கப்பட்டு போவான்.
நீங்க சகிக்கிறதுனால சத்துருவை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபித்து ஜெயிக்க முடியலையா, பிரச்சனைகளை சகித்து ஸ்தோத்திரித்து பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். சாத்தான் வெட்கப்பட்டே ஓடி போவான். அவன் காத்திருப்பான். அவன் சகிக்காம முறுமுறுக்கணும், ஆண்டவரை முறுமுறுக்கணும், சபையை முறுமுறுக்கணும், தேவ வசனங்களை முறுமுறுக்கணும், அவிசுவாசிக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். ஆனா நீங்க பொறுமையாய் சகித்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுகை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த சிலுவையை சகித்ததுனால, இந்த வேதனையை சகித்ததுனால, அந்த சிலுவையினால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டென்றால், இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்க சகித்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது இயேசு இந்த சிலுவையில வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் அவருடைய 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்கள், எல்லா துரைத்தனங்களையும் இயேசு சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையை பார்க்கும்போது அது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, ஒரு ஜெயத்தின் சின்னம். இயேசு எப்பொழுது சிலுவையில் அறைந்து சிலுவையில தொங்கினாரோ அப்பொழுதே அந்த சிலுவை சின்னம் ஒரு வெற்றியின் சின்னமாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த சிலுவையினால என் வாழ்க்கையில ஜெயம் உண்டு. என் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அதிகாரங்கள், எல்லா நுகத்தடிகள் மேல எனக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் மேல சிலுவையினால ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை நீங்க வரைகிறதுனாலயோ, சிலுவையை நம்ம சுமக்கிறதுனாலயோ, சிலுவை சிம்பலை நம்ம படமாக வரைந்தோ உருவமாக செய்தோ வைத்திருக்கிறதுனால ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்த கிறிஸ்துவை நீங்கள் சுமக்கிறதுனால, கிறிஸ்துவை போல் வாழ்கிறதுனால, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரணத்தை ஜெயித்த, எல்லாவற்றிற்கும் மேலாய் இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். மனுஷனுடைய ஒரு பெரிய சத்துரு மரணம். இந்த மரணத்தை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இயேசு சிலுவையில இந்த மரணத்தை வெற்றி சிறந்து விட்டார். இந்த உலகத்துல மரணம் தான் பெரியது, கொடியது. அந்த கொடிதான மரணத்தை கர்த்தர் ஜெயித்து விட்டார் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் எளிதாய் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. எப்படி ஜெயமாய் மாற்றினார்? நமக்கு மரணம் வந்தாலும், ஒருவேளை வருகை வந்தாலும் அது முடிவல்ல. நமக்கு ஒரு பெரிய நித்திய ஜீவன் உண்டு. எதனால? சிலுவையினால. ஹல்லேலூயா. சத்துரு நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனுஷன் அழிந்து விட்டால், ஒரு தேவ பிள்ளை, கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு மனுஷன், சிலுவையை தியானித்து வாழ்கிற மனுஷன் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டால் அது முடிவல்ல, அதுல ஒரு பெரிய ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எப்படியாவது நான் நல்லவனா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன் தெரியுமா? இந்த கூட்டங்கள் எல்லாம் இயேசுவை தவிர பரலோக ராஜ்யத்திற்கு வேற வழி இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அந்த வழியை அறிவிக்கும்படியாகத்தான் இந்த கூட்டங்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் சொன்னாரு, இல்ல நான் பரலோகத்துக்கு போயிருவேன், சொர்க்கலோகத்துக்கு போயிருவேன். ஏன்னா நான் தவறே செய்யல, நான் நீதிமான் நல்லதான் பண்ணுவேன், ஒருத்தருக்கு ஒரு தீங்கும் நான் பண்ணதே இல்லை. இப்படி அநேக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தப்பு இல்லாம வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவனா, அந்த பாதை எப்படி உருவானது? இந்த சிலுவையின் மூலமாய் உருவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் இந்த சிலுவையின் நிழல்ல இருக்க வேண்டும். சிலுவையின் நிழல்ல தங்கி இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் உலக கவலை, உலக பாரம்,
பேசினா எதை பற்றி தான் அதிகமா பேசுவாங்கன்னு தங்கள் பிரச்சனை, சொந்த குடும்ப கதை, பிள்ளைகளுடைய கதைகள், இதை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வாய் திறந்தா கிறிஸ்துவை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள் நீங்க வாழ்ந்தா அவருடைய வருகையில நீங்கள் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை நிழல்ல தங்கி இருக்கணும். சூலமித்தியால் சொல்லும் போது கிச்சிலி மரத்தினுடைய நிழல்ல நான் தங்கி இருந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலுவை நிழல்ல தங்கி இருக்க 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும், சுமைகள் எல்லாம் மாறும். நீங்கள் சகிக்க 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 உங்க வாழ்க்கை மாறும், ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சிலுவையை தியானிக்கும் போது தொடர்ந்துள்ள நாட்கள் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு நமக்காய் சிலுவையை சுமந்தார், இயேசு நமக்காய் சிலுவையை சகித்தார், இயேசு நமக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.